ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கடை வந்து மாற்றம் அதிகம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்றம் தான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வேறு இடத்துல நம்ம வந்து ஏற்கனவே பழைய கடையில் இருந்தோம். பழைய கடையை காலி பண்ணிட்டு வாடகைக்கு இருந்தோம். இப்போ வந்து நம்ம சொந்த இடத்துல கட்டியிருக்கோம். ஏன்னா பைக் மெக்கானிக் வேலை தான் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ என்ன கார் திடீர்னு நம்ம வந்து கார் வாட்டர் வாஷ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கார் வாட்டர் வாஷு அண்டு மெக்கானிக் ஒர்க், பைக் மெக்கானிக் ஒர்க் பண்ணுறோம். நம்ம வந்து கார் வாஷிங் ரெண்டையும் ரன் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆட்டோ வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்குறோம், பைக் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்குறோம், டெம்போ டைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போதைக்கு இது பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க, நம்மகிட்ட வேக்கம் மிஷின் இருக்கா, வேக்கம் போடுங்களான்னு. கண்டிப்பாக நம்ம வேக்கம் போடுறோம். அந்த மாதிரி அண்டர் வாஷ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்மகிட்ட வந்து லிஃப்ட் வச்சு ஜாக்கி வச்சு பண்ண கிடையாது. நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் கட்டி நம்ம அண்டர் வாஷ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே நம்ம அடித்து கொடுத்துறோம். வாட்டர் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கீழே எல்லாமே டயரு எல்லாமே தேய்ச்சி எடுக்கிறோம். நம்ம பாடி வாஷு எல்லாமே பண்ணிடுறோம். இப்போ கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா பூச்சி, நம்ம லாங் போயிருப்பாங்களோ, பூச்சி வந்து நிறையா இருந்துச்சு. அந்த பூச்சியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வரோம். ப்ரெஷர்லேயே கண்ணிலே வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வரோம். மேக்ஸிமம் டயரில் எவ்வளோ அழுக்குனாலும் ஃபுல்லாக வந்து ஓடிடும். நம்ம ப்ரெஷர் அடிக்கிறதுல ரொம்ப ஹை ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷரில் வச்சு அடிக்கணும். ரொம்ப ஹை ப்ரெஷர் அடிச்சிங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் போயிடும். அதனால் வந்து நார்மல் ப்ரெஷரில் வச்சு அடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோப் ஆயில் வந்து அடிக்கிறோம். நம்ம வந்து குவாலிட்டியான சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கலர் பேடாகாது. நம்ம வந்து சேஃப்டி, நம்ம கை வந்து அரிக்காமல் இருக்கும். நம்ம வந்து வேறு சாதா சோப் ஆயில் வச்சு யூஸ் பண்ணால் கை நமக்கு கொட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து குவாலிட்டியான சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். குவாலிட்டியான சோப் ஆயில் யூஸ் பண்ணும்போது காரும் நல்லா பாலிஷாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கார் ஃபுல் நம்ம சோப் ஆயில் குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேஸ்ட் போர்டுமே பாலிஷ் பண்ணி கொடுத்துறோம். டேஸ்ட் போர்ட் பாலிஷு, டயர் பாலிஷ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். இதே மாதிரி உங்கள் கார் வாட்டர் வாஷ் பண்ணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவோம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு சோப் ஆயில் போட்டு நம்ம ஃபுல் நம்ம தண்ணி வச்சு மறுபடியும் கழுவி எடுத்துடுறோம். ஃபஸ்ட் இயர்னு எடுத்துருக்கோம்.